मधुरं मधुरम् अहो मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुरं मधुरम् अहो मधुरं परिमलवृन्दावनमधुरं भानुकुमारी पुलिनं मधुरं मधुरं मधुरम् अहो मधुरं. நான் வசிஷ்ட ரிஷி பிரதிஷ்டை பண்ண லிங்கம். எப்பயுமே எல்லா சிவாலயத்துலேயுமே புராதனமான ஒரு இது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் தான் பிரதானமாக இங்கே அவரை வச்சு தான் இந்த கோயிலே எழுச்சியாயிருக்கு. பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுவாமி பூமி கடியில் இருந்திருக்காரு. வசிஷ்டர் அரண்யமாக போகிறார். அரண்யம்னா காடு 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 வழியாக போகிறாரு. அப்படி போயின்னு இருக்கும்போது ஒரு மேடான பகுதியில் உட்காந்து நம்ம சிவபூஜை பண்ணணும்னு வராரு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வசிஷ்டா நதி ஓடிட்டு இருக்கு. நதி ஓரத்தில் சிவபூஜை பண்ணான்னு வராரு. அவர் வந்ததால் வசிஷ்ட நதினு பேர் வந்தது. ஒரு மேடான பகுதியில் உட்காரும்போது சுவாமி ஒரு கால் இடரும்போது பார்த்தா சுவாமி கீழே பூமி கடியில் இருக்கார். பானம் மட்டும் கீழே இருக்குது. எடுத்து பிரதிஷ்டை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லேசாக பின்னமாயிடுது. சுவாமிக்கு ஸ்க்ராட்ச் ஆகிடுது. அவருடைய எடுத்து வைக்கும்போது மன சஞ்சலமாகி ரொம்ப சோர்ந்து போய் உட்காரும்போது அசரீரியாக வாக்கு வருது சுவாமிக்கு. சுவாமி தராரு வசிஷ்டருக்கு. இந்த பக்கம் சுவாமியை காட்டுறாங்க. அந்த வாக்கில் நீங்கள் சிவபூஜை பண்ணு, பூஜை முடிஞ்சவொடனே என்ன பலன் வேணுமோ தரேன், என்ன வர வேணுமோ தரேன் கேட்குறாரு. அதே பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்கும்போது சுவாமி வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அக்னி திருவண்ணாமலை தீபத்தை எங்கள் காட்சியாக கொடுங்கன்னு பானத்தில் கேட்குறாரு. ஒரு முகத்தில் அந்த தீபத்தை எனக்கு காட்சி இந்த காட்சியாக எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்டவொடனே இவர் அந்த தரிசனம் பண்ணோடனே இவருடைய எதிரிகள் எல்லாமே அந்த ஒளியிலேயே பஸ்மம் ஆயிடுறாங்க. வசிஷ்டர் ராமருடைய குரு இல்லையா. அப்போ ராமருடைய காலத்தில் ரொம்ப ராமருக்கு ஆலோசனை தரவரை இவராக தான் இருந்தார். ஃபஸ்ட்டு குருவை நாம் அடித்தாவே ராமரை வீழ்ச்சிடலாங்கிற எண்ணத்தில் அவருடைய எதிராளிகள் ஃபஸ்ட்டு குருவை வசிஷ்டரை டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த எதிரே தொல்லை இல்லாமல் இருக்கணும்னு இங்கே கேட்கும்போது அந்த அக்னி ஜோதியை பார்த்த உடனே எல்லாருமே பஸ்மம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் அடுத்து மேற்கொண்டு வசிஷ்டர் போகிறாரு. சுவாமி பேர் காய நிர்மலேஸ்வரர். காயமண்டால் உடம்பு, நிர்மலமண்ட பரிசுத்தமான மேனி. என்ன நம்ம தேகத்தில் நம்ம ஊனமாக இருந்தாலும் எந்த ஒரு இதில் இருந்தாலும் சுவாமி நிவர்த்தி பண்ணிடுவார். அதுக்கு உண்டான அந்த பாவத்தை நீக்கிடுவார். ஆனால் உடல் அப்படியே தான் இருக்கும். அந்த ஊனமானது அப்படியே தான். அதுக்கு உண்டான கர்மா என்னவோ அதை சுவாமி நீக்கிடுவார். இன்னும் அந்த பின்னமான தழும்பு சுவாமிக்கு இருக்கு. அபிஷேகம் கீடம் சாப்பிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி சுவாமிக்கு எண்ணெய் தடவி செக்கெண்ணெய் அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டோம்னா தோல் வியாதி குணமாகும். தோல் வியாதிக்கு சிறந்த க்ஷேத்திரம் அகிலாண்டேஸ்வரி அம்பாளும் தலையில் சந்திரன் வச்சிருக்கா. சுவாமி எப்படி சந்திரன் வச்சிருக்காரோ தலையில், அதே மாதிரி அம்பாள் சந்திரன் வச்சிருக்கா. திரிபந்த சடை சுவாமிக்கு எப்படி திரிபந்த சடை இருக்கோ அதே மாதிரி சடையோட சுவாமி அம்பாள் சரிசமம். இங்கே சுவாமி பாதி அம்பாள் பாதி. சோமவாரத்தில் அம்பாளுக்கு விசேஷம். ஏன்னா வளர்பிறை சந்திர தலையில் வச்சிருக்கனால இந்த புத்திர அம்பாள் பிரார்த்தனை. கர்ப்பத்தில் இருக்கிற சிக்கல், குழந்தை தங்காமல் இருக்கிறது, அம்பாட்ட பிரார்த்தனை. அகிலாண்டேஸ்வரி அம்பாட்ட பிரார்த்தனை பண்ணோம்னா நல்லபடியே நடக்கும். சந்திரனை போல ஒரு குழந்தை நம்ம பிறக்குங்கிறது அப்போலேருந்தே வச்சுருக்காங்க. தட்சிணாமூர்த்தி எல்லா கோயிலும் 4 ரிஷி தான் இருப்பாங்க. சனகாதி ரிஷி தான் இருப்பாங்க. இங்கே 7 ரிஷியுமே இருக்காங்க. சுவாமி நந்தி மேலே உட்காந்துருக்காரு, ரிஷபத்தில் உட்காந்துருக்காரு. கைலாயத்தில் சுவாமி எப்படி காட்சி தராரோ அதே மாதிரி இங்கே நந்தி மேலே உட்காந்து எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணுறாரு. வேதத்தை உபதேசம் பண்ணுற மௌனமாக இருக்கார் இங்கே சுவாமி. மௌனமாக அவளும் 7 ரிஷியும் உபதேசம் வாங்குற மாதிரி காது வச்சுருக்காங்க. பராந்தக சோழன் காலத்திலேருந்து அப்புறமேட்டுக்கு அனந்தகிரிங்கிற மன்னன் ஆண்டார். அப்போ அனந்தகிரீஸ்வரர்னு பேர் சுவாமிக்கு. அப்புறம் வசிஷ்டேஸ்வரர், வசிஷ்டர் காலத்தில் வசிஷ்டேஸ்வரர், அனந்தகிரீஸ்வரர், அப்புறம் கெட்டி முதலியார் அவங்க ஆண்ட இப்போ ஆண்டாங்க. கடைசி அவங்க ஆண்டாங்க. குறுநில மன்னர்கள் ஆண்டப்ப அவர் கனவு சுவாமி சொல்லி காயல்மலேஸ்வரர்னு பேர் அவர் வச்சுக்கிட்டார். அவருடைய முதல் நாள் மன்னர் ஆட்சிக்கு வந்த உடனே அன்றைக்கி நைட்டை பார்த்துட்டு போகிறார் சுவாமியை. ரொம்ப தேஜஸாக இருக்கார் சுவாமி.
பார்த்துட்டு மறுநாள் அந்த நைட்டே சாமி கனவுல வராரு. கனவுல வந்து எனக்கு என்ன இந்த பேரை வை அப்படின்னு சொல்லி சுவாமியே சொல்லி அப்புறம் இந்த கலியுகத்தில் சுவாமி காயல்மடேஸ்வரரா அருள் பாலித்திருக்கார். இன்னொரு தமிழ் பேர் வந்து திருமேற்று ஒளி நாயனார்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா சுவாமி மேலே எப்படி ஒளி இருந்துட்டே இருக்கும். ஆமாம், அந்த சுவாமியோட தீபம் வந்து சுவாமி மேலே தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை தரிசனம் பண்ணோம்னா வாழ்க்கையில் வந்து இருள் நீங்கி ஒளி வர்றதா ஐதீகம். தீபாவளி போது பார்த்தீங்கன்னா அந்த தீப ஒளி வந்து சுவாமியோட ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம பார்த்தோம்னா அந்த ஒளி தான் வந்து தீப ஜோதியாக சுவாமி இங்கே இருக்கார். அக்னி கஷேத்திரம் சுவாமி வந்து பயங்கரமாக வேர்க்கும். சுவாமிக்கு சுவாமி முகத்தில் முத்தாக வேர்க்கும். சூரியகாந்த கல்னு சொல்லக்கூடிய கல் எவ்வளோ அபிஷேகம்னாலும் ஜலத்தை சுவாமி ஈர்த்துருவார். ஈர்த்துட்டு வேர்வையாக வெளியில் விடுவார். அப்படி வேர்த்ததுன்னா ஃபுல் மண்டபம் ஃபுல்லாகவே இப்படி ஈரமாகிடும். ஃபுல்லாகவே வெளியில் எப்படி சூழ்நிலையோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள வெளியில் கூலிங்காக இருந்தால் உள்ள ஹீட்டாக இருக்கும், வெளியில் ஹீட்டாக இருந்தால் உள்ள கூலிங்காக இருக்கும். இந்த மாதிரி சுவாமி வந்து இயற்கைக்கு மாறி உள்ள அனுகிரகம் பண்ணுறார். பாதமே துணை பரமசிவா பயங்கர பவகடல் அமிதுழல் எனக்கு உனது பாதமே துணை பரமசிவா. கீதமே முழங்கும் திருமயிலபுரி உறையு கிருபாநிதி இறைவா கபாலே பாதமே துணை பரமசிவா பயங்கர பவகடல் அமிதுழல் எனக்கு உனது பாதமே துணை பரமசிவா. வெற்பரையன் மகள் கற்பகநாயகே மின்னோர் பாகனே மாலிடை வாகனே சிற்பரமே சனகாதியோகியரும் தேவரும் போற்றும் தீனசரண்யன பாதமே துணை பரமசிவா பயங்கர பவகடல் அமிதுழல் எனக்கு உனது பாதமே துணை பரமசிவா. கருணாநிதியே தாயே கடைகள் பார்த்தருள்வாயே கருணாநிதியே தாயே கடைகள் பார்த்தருள்வாயே கருணாநிதியே தாயே அருணோதயம் கண்டால் அகலும் பணி இருள் போல் அருணோதயம் கண்டால் அகலும் பணி இருள் போல் அன்னை உள்தனருள் இருந்தால் அகன்றிடுமே உள் பவனோய் என் பரம கருணாநிதியே தாயே அன்னை உள்தனருள் இருந்தால் அகன்றிடுமே உள் பவனோய் என் பரம கருணாநிதியே தாயே
உனை மறந்து என் வாழ்நாளில் ஒரு கணமோ இருந்தறியேனே. அன்னை மறந்து இளம் சிசு உண்டோ, அவ்வண்ணம் உன்னை நம்பினே நானே. மனம் கவர்ந்த அல்பரையாள மயிலை வந்த கற்பகோனியே, எல் பிழை பொருதருளாயோ இனி ஏது துணை மேதினியில் மாதுமையே. கருணாநிதியே தாயே கடைகள் பார்த்தருள்வாயே. கருணாநிதியே தாயே ஏ ஏ ஏ ஏ சதானந்த தாண்டவம் செய்யும் பாதாவரம் தரும் ஜெகநாதா. சதானந்த தாண்டவம் செய்யும் பாதாவரம் தரும் ஜெகநாதா. சதானந்த தாண்டவம் சித்தகாசத்தில் அற்புதகரமாய், சித்தகாசத்தில் அற்புதகரமாய் ஒளிரத முறை தெரிய சுதாமிரதம் சொரியும் ஒளிரத முறை தெரிய சுதாமிரதம் சொரியும் சதானந்த தாண்டவம் செய்யும் பாதாவரம் தரும் ஜெகநாதா. சதானந்த தாண்டவம் சித்தரும் முத்தரும் முனிவர்களும், முத்தரும் சித்தரும் முனிவர்களும், மோகமாதவரும் மூவர்களும் நித்திரையாடி விட்டு நினைப்பு வெறுப்பும் கெட்டு, நித்திரையாடி விட்டு நினைப்பு வெறுப்பும் கெட்டு. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.